தமிழக உயர்கல்வித்துறையின் அவல நிலையை எடுத்துக்காட்டும் வகையில் கல்லூரிகளில் மாணவர்கள் குறைவாகவே சேரும் பாடப்பிரிவுகளை மூட உத்தரவிட்டிருப்பது கல்வியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்த முடிவு கல்வி நிறுவனங்களை வணிக மையங்களாக மாற்றி அறிவு வளர்ச்சியை புறக்கணிக்கும் அரசின் கையாலாகாத தனத்தை உணர்த்துகிறது. தமிழகத்தில் உயர்கல்வி ஒரு காலத்தில் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்தது. ஆனால் இப்போது உயர்கல்வித்துறை மூடுவிழா காணும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என அழகான பெயர்களில் வெற்று விளம்பரம் செய்தால் போதுமா? மாணவர்களிடம் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டாமா? ஸ்டாலின் ஆட்சியில் அரசு வேலை என்கிற ஒன்று கிடைக்காது என்கிற அவநம்பிக்கையாலேயே பல பாடப்பிரிவுகளை மாணவர்கள் புறக்கணிப்பதாக தெரிகிறது. அவற்றுக்கெல்லாம் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? மாணவர்களிடம் இனியேனும் விழிப்புணர்வை ஏற்படுத்துமா? அல்லது கல்லூரிகளை எல்லாம் இழுத்து மூடலாம் என்கிற முடிவில் இருக்கிறார்களா? மக்களின் கேள்விக்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா?